இவனுக்கு வந்து பிறந்த நாள். ஆனால் இந்த கேக் வந்து எலி குதறின மாதிரி இருக்குல்ல, எலிலாம் குதறல. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனை நடுவில் உட்கார வச்சு கேக் வெட்டலான்னு வச்சோம். அங்கே ஒருத்தி படுத்துட்ருக்கா பாருங்க, அவளாம் இவனும் அடிச்சுக்கிட்டாங்க. அடிக்கிற கேப்பில் இந்த அம்மா வந்து கேக்கை வந்து எலி கொந்துற மாதிரி கொந்திக்கிட்டான். அந்த சண்டையில் வந்து கையை காட்டு, ஒரு கடி தடுக்கிறேன்ட்டு போயிட்டு ஊசி போட்டு வந்தாச்சு. ஒரு வாரத்துக்கு கறி சாப்பிடக்கூடாதான். இந்த 2 நாய் மறுபடியும் அடிச்சுக்க போகுது. இவன் வந்து கேக்கை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ இப்போ ஃபஸ்ட்லேருந்து கேக் வெட்ட போகிறோம். நிலன் காணோம். சரி நம்ம மட்டும் வெட்டும். டோனிக்கு வெட்டு. ஹாப்பி பர்த்டே டோனி. அவனை பிடிச்சாலே அவன் பைத்தியக்காரன் ஆயிடுறான் பாரு. அவள் பார்க்குறா எனக்கு கொஞ்சம் கொடுடா அப்படின்ட்டு. இங்கே டைனோ இங்கே வா. நாய்க்கு போய் கேக் கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம். இது அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக வந்து பண்ணது. ஸ்வீட் எதுவும் போடாமல். இந்த பிஸ்கெட்டும் வந்து டாக் பிஸ்கெட் தான். அதை காட்டி எடு. அப்புறம் யாருன்னா பார்த்து திட்ட போகிறாங்க, நாய்க்கு போய் கேக் கொடுக்குறீங்களே அப்படின்னு. ரூல்ஸ் பிஸ்கெட், ஓட்ஸ் கேக். இது வந்து ஓட்ஸ் கேக். டாகுக்கு நீ ஸ்பெஷலாக பண்ண கேக். எல்லாம் லைட்டாக எரியுதா? டோனி சிட். டோனி உட்காருடா. டோனி உட்காருடா. அவன் சாப்பிட்றதுக்கு ரெடியா. எதுக்கிட்ட இவனுக்கு வேறு பாட்டை போட்டுருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. ஹேய் ரெடிவா. சரி